சித்தார்த்த பொம்மி சீரியல் ஏப்ரல் 8 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தமன்னா கையை அறுத்துக்கிட்ட மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்காக தமன்னா இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, அத்தை என்னை திட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாவித்திரி ஷாக் ஆகுறாங்க. சாவித்திரி கேட்குறாங்க தமன்னா கிட்ட, தமன்னா நான் உன்னை எப்போம்மா திட்டுனேன், என்றைக்காவது நான் உன்னைய திட்டியிருக்கேனா அப்படின்னு. அப்போ பத்மநாதன் சொல்கிறாரு, ஆமாம் நீ தான் திட்டுன, உங்களால் தான் இன்றைக்கி தமன்னா கையெடுத்துக்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாவித்திரியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம பாட்டி கேட்குறாங்க, எதுக்காக தமன்னாவை திட்டுனீங்க அப்படின்னு. அப்போ தமன்னா சொல்கிறாங்க, 9 வருஷம் ஆகுது, இன்னும் என் வயிற்றில் புழு பூச்சி இல்லைன்னு எங்கள் அத்தை என்னை பேசிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, எது எந்தெந்த நேரத்தில் உருவாகணுமோ அப்போ தான் உருவாகும், நீ தேவையில்லாமல் அவளை பேசுனது தப்பு சாவித்ரி, இங்கே பாரு, இதுக்கப்புறம் தமன்னாவை இந்த மாதிரி பேசுனேன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு சாவித்திரியும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம தமன்னாவோட கைக்கு மருந்து போட்டு விடுறாரு. அப்போ எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம தமன்னா சாவித்திரியை பார்க்க, அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க, எதுக்கு என்னைய தேவையில்லாமல் என் மேலே பழி போட்ட, நான் உன்னை என்னைக்கு திட்டியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, நீங்கள் என்றைக்குமே என்னை திட்டுனது இல்லை அத்தை, நான் எதுக்காக பண்ணேன் தெரியுமா, அந்த ராணியும் சித்தார்த்தும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு சாவித்திரி சொல்கிறாங்க, நல்ல வேலை, ஆனால் இந்த மாதிரி அடுத்த டைம் பண்ணிடாத, நான் ரொம்பவே பதட்டமாகிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தமன்னாவும் சரித்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராணி வெளியில் வராங்க. அப்போ தமன்னா செஞ்ச விஷயத்தை யோசனை பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ராணி தமன்னா கையெடுத்துக்கிட்டதோட ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும் பொழுது தமன்னா வில்லத்தனமாக சிரித்தாங்க. ஸோ அப்போவே நம்ம ராணி கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த தமன்னா வேணுகம்னே தான் கையை அறுத்துக்கிட்டா அப்படின்னு. அப்போ நம்ம தாத்தா கேட்குறாரு ராணிக்கிட்ட, ராணி என்னாச்சு, சித்தார்த்து தூங்கிட்டானா அப்படின்னு. அப்போ ராணி யோசிக்கிறாங்க, ராணியும் சித்தார்த்தும் வாழ்க்கையை தொடங்க போகிற அந்த நேரத்தில் தான் தமன்னா கத்துனாங்க, பத்மநாதனும் கத்துனாங்க. உடனே நம்ம ராணி சித்தார்த்துக்கிட்ட, யோ இரியா அப்படின்னு சொல்லி கிளம்ப, அப்போ தான் சித்தார்த்து டக்குன்னு கண்முழிக்கிறாரு, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ நம்ம ராணி சொல்கிறாங்க, இரியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் கிளம்புறாங்க. அப்போ நம்ம சித்தார்த்து தூங்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா கேட்குறாரு, ராணி என்னாச்சுமா, உன்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு. அப்போ ராணி சொல்கிறாங்க, அவர் அப்போவே தூங்கிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ராணி போய் பார்க்குறாங்க, பார்த்தா சித்தார்த்து தூங்குறாரு. அப்போ ராணி நேராக பொம்மியோட ஃபோட்டோ கிட்டே போய் நின்று, பொம்மி, நானும் சித்தார்த்தும் வாழ்க்கையை தொடக்க போகிற நேரத்தில் அந்த தமன்னா எப்படிப்பட்ட வேலையை பண்ணுறா, அவள் எதுக்காக பண்ணுறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சித்தார்த்து காலம் ஃபுல்லாக சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, அவள் என்றைக்கு தான் திறந்து வாழும்னு தெரியல அப்படின்னு பொம்மி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தமன்னாவை காமிக்கிறாங்க. தமன்னா கிட்ட பத்மநாதன் கேட்குறாரு, நாளைக்கு யாரோ வராங்கன்னு சொன்னியே, அவங்க யார் அப்படின்னு. அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, அவள் பேர் ஷில்பா, அவள் வந்த பிறகு இருக்குது இந்த வீட்டுக்கு பெரிய ஆப்பு வச்ச போகிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ஷில்பாவை காமிக்கிறாங்க. ஷில்பா ஒரு பெரிய லாரியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பத்மநாதன் கேட்குறாரு, ஒரு வேளை அந்த ஷில்பா வந்த பிறகு என்ன பண்ணுவா அப்படின்னு. அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, அவள் வந்த பிறகு இந்த வீட்டையே சுக்குநூறாக உடைக்க போகிறா, ஃபஸ்ட்டு இந்த ராணியை அவளுடைய குப்பத்துக்கே அனுப்ப போகிறா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தமன்னா நேராக ராணிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ராணி யோசிக்கிறாங்க, இவ எதுக்காக எனக்கு கால் பண்ணுறா, கண்டிப்பாக இவ தான் இன்றைக்கி இந்த வேலையை பண்ணியிருக்கா, அதனால தான் கால் பண்ணுறா அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, உன்கிட்ட பேசணும், ரூமை விட்டு வெளியில் வாப்பா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ராணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் வராங்க. அப்போ அந்த தமன்னா நேராக ராணியை பார்த்து, என்ன ராணி, உன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்க போன போல் அப்படின்னு. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, ஏன் புருஷன் கூட நான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன், உனக்கு என்னடி அப்படின்னு. அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, வெக்கமால குப்பத்துலேருந்து பொம்மையோட இடத்துல இருந்து தாலியையும் வாங்கிக்கிட்டு
இப்போ அவங்க கூட புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து வாழ போறியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அடுத்தவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நீ குப்பத்துலேருந்து வந்தவ, உன்னைய மறுபடியும் நான் குப்பத்துக்கு அனுப்பலைன்னா என் பேர் தமன்னா இல்லை பார்த்துக்கோடி அப்படின்னு. அதுக்கு நம்ம ராணி சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் சித்தார்த்து கூட சந்தோஷமாக வாழ்ந்து பாப்பாவை என் வயிற்றில் சுமக்க போகிறேன், அதுக்கு பேர் பொம்மின்னு வைக்க போகிறேன், நீ பார்க்க தாண்டி போகிற அப்படின்னு. அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிறேன், உன்னை இந்த வீட்டை விட்டு சித்தார்த்தை வச்சே விரட்ட வைக்கிறேனா இல்லையான்னு பார்த்துக்கொடி அப்படின்னு. அதுக்கு நம்ம ராணி சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ தமன்னா யோசிக்கிறாங்க, ரொம்ப ஓவராக பேசுகிறா, இவளை விட்டு வைக்கக்கூடாது இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி மறுநாள் காலை நம்ம பொம்மியை காமிக்கிறாங்க, ராணியை காமிக்கிறாங்க. ராணி காலையிலே கிளம்பி பார்க்குறாங்க, பார்த்தா சித்தார்த்தை காணோம். உடனே நம்ம ராணி எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே சித்தார்த்தை காணோம். உடனே நம்ம ராணி நேராக பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி காலையிலேருந்து சித்தார்த்தை காணோம் பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, காலையிலேருந்து தாத்தாவையும் காணோம், நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ராணியும் சித்தார்த்துக்கும் கால் பண்ணுறாங்க, 2 பேருமே ஃபோனை எடுக்கலை. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் வேலைக்கு போயிருப்பாங்க போல், அதான் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராணி ரூமுக்கு போகும் பொழுது ராணியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ராணி நைட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, என்னக்கா சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ பால் கேட்டியல்ல இஞ்சி தட்டி போட்டு, நான் அதில் கலக்க வேண்டிய பவுடரை கலந்தேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, ஏன்க்கா நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அக்கா சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த பொடி காலாவதியான பொடியாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ ராணி சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, சித்தார்த்தி என்னை மனசார ஏற்றுக்கணும், அதுதான் வேணும், மற்றபடி இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராணியும் சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கிட்ட அந்த லாரி நிற்கிது. அந்த லாரிலேருந்து ஷில்பா இறங்குறாங்க. அப்போ அந்த லாரி டிரைவர் கேட்குறாரு, மேடம் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கீங்க, கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டா நல்லது அப்படின்னு. அப்போ ஷில்பா சொல்கிறாங்க, நான் எப்படி தெரியுமா தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு, ஒரு ஜெயில் கைதியாக ஒருத்தவங்களை கொன்று போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, மேடம் என்னை விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறாரு. இன்னொரு பக்கம் ஷில்பா நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. இதை ஷில்பா நேராக வீட்டுக்குள்ளே வந்ததோட எங்கே போகிறாங்கன்னா, நேராக அந்த கிச்சனுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே உள்ள அந்த சிலிண்டர் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வைக்கிறாங்க. கேஸ் லீக் ஆகுது. இதை நம்ம தமன்னாவும் பத்மநாதனும் பார்க்குறாங்க. தமன்னா சொல்கிறாங்க, இவ தான் நான் வர வச்ச அந்த ஷில்பா, இவ ஈஸியாக ராணியை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா அப்படின்னு. அந்த நேரம் ராணியும் பாட்டியும் வெளியில் வராங்க. அப்போ ஷில்பா நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ராணி கேட்குறாங்க, நீ யாருமா அப்படின்னு. அப்போ டக்குன்னு அங்கேருந்து தமன்னா ஓடி வராங்க. ஓடி இவ என்னுடைய ஃப்ரெண்டு, இவ வேலை பார்த்த வீட்டில் ஃபாரின் போயிட்டாங்க, அதான் எனக்கு வேலை பார்க்குறதுக்காக இங்கே கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ராணி அவங்க அக்காட்ட சொல்கிறாங்க, இவளை பார்த்தா ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தவ மாதிரி இருக்காளே அப்படின்னு. அதோட இன்றைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.